புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தோல்வி பயத்தில் எதிர்க்கட்சியினரும் ஆளுங்கட்சியினரும் தனக்கு பல்வேறு இடர்பாடுகளை தருவதாக கூறியுள்ளார். டிஆர் நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ஓம் சக்தி சேகருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 10 ஆண்டுகளில் தொகுதியை செம்மையாக மாற்றியதாகவும், ஆனால் தனக்கு பிறகு வந்தவர்கள் மக்களை புறக்கணித்து விட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். மேலும் இந்த தேர்தலில் தனக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாகவும் தெரிவித்தார். என்னை மீண்டும் அன்று சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு பலாப்பழ சின்னத்திலே வாக்களிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக இப்பகுதி மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் வெற்றி பெற்ற வந்தவுடன் இந்த பகுதியிலே இளைஞர்களுக்கு உள் விளையாட்டு அரங்கத்தை ஜீவானந்தம் பள்ளியிலே ஏற்படுத்தி கொடுப்பேன். நல்ல குடிநீரை இங்கே பெற்றுத் தருவேன். இங்கே இருக்கக்கூடிய போதை ஆசாமிகளை வெளியிலே திருத்தும்படி நான் ஏற்பாடு செய்வேன். கஞ்சாவை முற்றிலுமாக இந்த பகுதி என் தொகுதியிலிருந்து ஒழிப்பேன். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.